திருப்புகழ் 536. ககனமும் அனிலமும் அனல் புனல் நிலம் அமை கள்ளல் புலால் கிருமி வீடு கனலெழ மொழிதரு சினம் என மத மிகு கல்வைத்த தோல்பை சுமவாதே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கண் நோக்கும் அறிவு ஊறி ஒளி திகழ் அரு உரு எனும் மறை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே. மிருகமத பரிமள விகச்சித நளின நல் வெள்ளை பிராட்டி இறை காணா விடதர குடில ஜடில மிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே. பகுளமும் முகுளித வளைகளும் மலி புன வள்ளி குலா திகிரி வாழும் வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. வகுளமும் முகுளித வளைகளும் மலி புன வள்ளி குலாத்தி கிரி வாழும் வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. வேடகுலத்தில் தோன்றிய ஒப்பில்லாத பசிய நிறம் உடைய வள்ளிக்கு பொருந்திய பெருமாளே. கத்தூரியின் நறுமணம் கொண்டதும் மலரப் பெற்றுள்ளதுமான தாமரையின் நடுவில் வீற்றிருக்கும் வெள்ளை நிறமுடைய கலைமகளின் தலைவனான நான்முகன் காண இயலாத வெள்ளை பிராட்டி இறை காணா விடத்தை கழுத்தில் உடையவரும் வளைந்த சடையின் மீது 1000 முகங்களை உடைய நதியான கங்கை வெள்ளத்தை ஏற்ற தலைவருமான சிவபெருமானின் மைந்தனே. வெகு முக வெள்ளத்தை ஏற்ற பதி வாழ்வே. மகிழ மரமும் வளைந்த அரும்புகளை உடைய சுரவுன்னை மரமும் நிறைந்த திணைப்புனம் உள்ள வள்ளிமலை என்னும் சிறந்த மலையில் வாழ்கின்ற வள்ளிக்கு பொருந்திய பெருமாளே. இந்த உடல் வானம் காற்று தீ நீர் நிலம் என்ற 5 பூதங்களால் ஆகியதும் கள்ளத்தனத்துக்கு இடமானதும் ஊன் புழு என்பனவற்றுக்கு இடமானதுமான வீடு. தீ எழுவது போல பேச்சுக்கள் பேசும் சினம் என்ற ஆணவம் மிக்க கள்ளத்தனம் உள்ள தோலாலான பை. இத்தகைய உடலை நான் இனி சுமக்காதபடி ஊழியின் முடிவிலும் முடிவு அடையாத அந்த பேரின்பப் பொருளை என் உள்ளத்தில் கண்டு அறியக்கூடிய ஞானம் உண்டாகி ஒளி உடையது என்றும் அருவமாக உள்ளது என்றும் உருவம் உள்ளது என்றும் கூறப்படும் மறைகளின் முடிவில் நிற்பதாய் உள்ள அந்த பொருளை வேத அந்தம் யான் காண அருள் செய்வாய் ஆக. இப்பாடலின் ஒவ்வொரு அடியிலும் இறுதியில் உள்ள பாகத்தை எடுத்து அமைத்தால் கரந்துரை பாடலாக அமையும். கள்ளப்புலால் கிருமி வீடு கல்வைத்த தோல்பை சுமவாதே உள்ளக்கண் நோக்கும் அறிவூறி உள்ளத்தை நோக்க அருள்வாயே. வெள்ளை பிராட்டி இறை காணா வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே. வள்ளி குலாத்தி கிரி வாழும் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே என்று தனி திருப்புகழாக அமைகின்றதால் இது கரந்துரை பாடல் எனப்படுகிறது.